தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த உலகத்துல எவ்வளவோ அமானுஷ நகரங்கள் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான பகுதிங்க ஒரு வில்லேஜ். அதுதான் எல்லாத்துக்குமே ஹெட்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட வில்லேஜ் மாயோங் வில்லேஜை பற்றி மாயம் சேனலில் மாயகுமார் வணங்க ஃபுல்லாக கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தி மோஸ்ட் ஹாண்டிங் பிளேஸ்னு எடுத்துக்கிட்டா இந்த உலகத்திலேயே நிறைய பேர் இந்தியா கை கேட்டுவாங்க. ஏன்ப்பா இங்கே ஆன்மீக பூமி தானே, இங்கே தான் ஹாண்டிங் பிளேஸ் இருக்குது, அதுன்னு கலைப்பு விட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்லலைங்க, அந்த பகுதி அப்படின்ட்டு அஸ்ஸாமில் இருக்க ஒரு வில்லேஜை கை காட்டுவாங்க பல பேருமே. நமக்கு அதை பற்றி தெரியறத விட பல நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அந்த கிராமத்தை பற்றி. அந்த கிராமத்தோட பேர் தான் மாயோங் கிராமம். இந்த கிராமம் தான் இந்தியாவோட கேபிட்டல் ஆஃப் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. அந்த மாந்திரிக, தாந்திரிகம், இது போல் பல விஷயங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய புகலிடமே இந்த இடம் தான். இது ஆக்சுவலாக இந்த பிரம்மபுத்திரா நதி இருக்குல்ல, அதோட கரையில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன கிராமம் மக்களே. ஆனால் அந்த கிராமம் சார்ந்து இருக்க நம்பிக்கைகள், அதை பேஸ் பண்ணியிருக்க கதைகள் இருக்கு, அதெல்லாம் கேட்டால் பிரமிச்சிருவீங்க. இந்த மாயோங் கிராமத்தில் பிளாக் மேஜிக் சார்ந்த மியூசியம் ஒன்று இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ஒரு மியூசியம். இந்த மியூசியத்துக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்கும், ஒன்று விசித்திரமாக இருக்கும். உதாரணத்துக்கு காஞ்சூரிங் படம் பார்த்துருப்பீங்களா, அதில் எட் அண்ட் லொரேனோட கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய சபிக்கப்பட்ட பொருட்கள்னு அவங்க ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் ஏமாத்திரம் இங்கே இருக்கிறதுங்க கூட. ஸ்கல்ஸு, நிறைய ஸ்கல்ஸை உங்களால் பார்க்க முடியாது மியூசியத்துக்குள்ளே. அப்புறம் இந்த ரிச்சுவலுக்கு பயன்படுத்தப்படுற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளே பார்க்க முடியும். என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம்? பெண் புலி இருக்குல்ல, அதோட வெஜைனா அதை உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த பசுவோட இதயம் இருக்குல்ல, அதை உள்ளே வச்சுருக்காங்க. பாம்போட தலை, அப்புறம் இந்த போக்குப்பெண், அதாவது இந்த முள்ளமன்றி இருக்குல்ல, அதோட வால் பகுதி, இது பத்தாதுன்னு நரபலிக்காக பயன்படுத்தப்படுற ஒரு பெரிய வால், இது எல்லாத்தையும் உங்களை உள்ளவங்களாம் பார்க்க முடியும். இதெல்லாம் நான் சொன்னது வரை 5% மட்டும்தான் அந்த மியூசியத்துக்குள்ளே இருக்கிறதுல. மற்ற 95% பொருட்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் சொன்னேன், எட் அண்ட் லொரேனோட கலெக்ஷன்ஸை விட இது ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்கும். இந்த மாயோங் கிராமத்தில் இருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்களோட ரத்தத்திலேயே இந்த பிளாக் மேஜிக்ன்ற விஷயம் ஊறி போயிருக்குன்னு அந்த மக்களே சொல்கிறாங்க பல பேருமே. ஏன்னா இங்கே வழி வழியாக பல பேர் இந்த வேலைகளை செய்கிறவங்க இருக்காங்களாம், இது ஒரு வேலையாகவே செய்கிறவங்க இருக்காங்களாங்க. இந்த மிரர் ரிச்சுவல்னு ஒன்று இருக்குங்க உள்ள. இந்த பேய் ஓட்டுற சம்மந்தமாக நம்ம எவ்வளவோ ரிச்சுவல்ஸை பார்த்துருப்போம். இந்த தலைமுடியை சுற்றி ஆணியில் வச்சு அதை எடுத்துகிட்டு போய் புளிய மரத்தில் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. வேப்பலை வச்சு மந்திரிக்கிறது, சம்திங் எதோ பண்ணுவாங்க. இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேய் ஓட்டுறதுக்கு கண்ணாடி இருக்குல்ல, அதை உடச்சி அந்த துண்டுகள் இருக்கு பாருங்க, அதை வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்களாம். மாயோங் கிராமத்தில் இந்த கோஸ்ட்டை ப்ரொசஸ் பண்ணுற ரிச்சுவல் இருக்குல்ல, இது பயங்கரமாக பேர் போன ரிச்சுவல். இவங்க இந்த கிராமத்துக்கு வந்து யாராவது எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 100% கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியுன்றாங்க. அந்தளவுக்கு வழி வழியாக எதிர்காலத்தை கணிக்கிற திறனும் இவங்களுக்கு இருக்கிறதா அங்கே இந்த மக்கள் ஆழமாக நம்புறாங்க. போயிட்டு வந்து சில பேருமே சொல்கிறாங்க அந்த விஷயத்த, ஆமாங்க கரெக்டாக சொன்னாலும் நடக்குதுங்க அப்படின்ட்டு. பொதுவாக அந்த கைரேகை பார்க்குறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்தை அங்கே பண்ணுறாங்க இந்த மாயோங் மக்கள். இது கூடவே சோடி நம்ம போட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உருட்டி, அதை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிற விஷயத்த பர்ஃபெக்டாக சொல்கிறாங்கன்னா இந்த மக்கள்லாம். இதில் ஒரு ஸ்பெல்லை பற்றி சொல்கிறாங்க, அது பேர் ஆக்சுவலாக ட்ரூத் ஃபைண்டிங் ஸ்பெல்லாம். இந்த ப்ரொசீஜர் எப்படின்னாமா, இப்போ ஒரு நபர் குற்றம் செஞ்சுட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டப்படுறாரு, அவர் உண்மையிலேயே அந்த குற்றத்தை செஞ்சாரா இல்லையான்றத அவர்கிட்டதே தெரிஞ்சுப்பாங்களாம், அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாளர்கிட்ட இருந்து. ஏன்னா இப்படி நடந்தால் பட்டு கேஸை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே சில மணி நேரங்கள்லையே, ஓகேவா? அவர்கிட்ட கேட்பாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்பெல் அவர்கிட்ட ஏவுவாங்களாம். இந்த ஸ்பெல் அவரோட பிசிக்கலாக கனெக்ட் ஏற்படுத்தின பிற்பாடு அவர் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாராம் பயத்தில். பிகாஸ் அவர் தான் குற்றம் பண்ணாருன்னு அதுக்கு கிடைக்கிற தண்டனை இருக்குல்ல, அதை விட பெரிய தண்டனை எப்போ திரும்ப கிடைக்குமாமா, அவர் செஞ்ச குற்றத்தை உண்மையை ஒத்துக்காம பொய் சொல்றாரு பாருங்க, அப்போவாமா. அவர் பொய் சொல்ற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் ஸ்பெல்லை ஏவனாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பெல்லுக்கு கிளியராக தெரிஞ்சிருமா. இந்த பொய் சொன்ன நபராக இருந்தாருன்னா அதுக்கப்புறம் செத்து தான் கிடப்பாங்க. அந்த அளவுக்கு அவரை ஹார்ன் பண்ணி விட்டுருன்னு அந்த கிராம மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கையே இருக்குது இந்த ரிச்சுவல் சார்ந்து. மந்திர உச்சாடனங்கள், பொதுவாக அந்த பிளாக் மேஜிக் அப்படின்னாலே மந்திரங்கள் நிறைய பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தொடர்ந்து. இது இருக்கு இல்லை அந்த டாப்பிக்குள்ள நான் போக விரும்பல, இது உண்மையாக போய் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அந்த கிராம மக்கள் சார்ந்து நடக்கிற விஷயம், கிராமம் சார்ந்து நடக்கிற விஷயம், அதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.
இங்கேயும் மந்திர உச்சாடன முறை இருக்காங்க. இதுல நம்ம சித்த பெருமார்களை பத்தி பேசுறப்ப சில விஷயங்களை கனெக்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? கூடு விட்டு கூடு பாயிர வித்தை, இன்னும் நிறைய வித்தைகள். இதே மாதிரி அந்த கிராமத்துல ரேரான ஒரு மந்த்ரா இருக்கு அப்படின்ட்டும், இந்த மந்த்ரா ஒருத்தருக்கு அங்க தெரியுது அப்படின்னா அதன் மூலமா பறக்க முடியும்னு சொல்றாங்க. நம்ப முடியல. ஆனா அங்க இருக்க மக்களோட ஒரு பெரிய நம்பிக்கையாவும், இந்த கிராமம் சார்ந்த ஆய்வு பண்றவங்களோட பெரிய நம்பிக்கையாவும் இந்த விஷயம் இருக்கு. அந்த மந்திரத்தை அவங்க உச்சாடனம் பண்ணி அதுக்கான சில ரிச்சுவல் பண்றப்ப அந்த மனுஷனால பறக்க முடியும்ன்றாங்க. இந்த ஸ்பெல்ஸ் இருக்குல்ல, அது காட்டு விலங்குகளை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வல்லமையை கொடுக்குமா. இதையும் சொல்றாங்க. நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்ல அவதார்லாம் பார்த்துருப்போம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்றேன். அப்போ அந்த பாண்டோராவை காப்பாத்துறதுக்காக ஒட்டு மொத்தமா எல்லா விலங்குகள் வரைக்கும் சண்டை போட வர பாருங்க, எதிரிகள் எதிர்த்து. கிட்டத்தட்ட அது போல இவங்க சொல்றாங்க. இந்த கிராம மக்கள் இந்த வைல்ட் அனிமல்ஸையும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த ஸ்பெல்ஸை பயன்படுத்தின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு வித்தியாசமான விஷயம், அங்க இருக்க மனுஷங்களை கூட விலங்குகளை அவ்வப்போது மாத்திக்க முடியும்ன்றாங்க. இது போல விஷயமா அந்த ஸ்பெல்ஸ் பயன்படுமாங்க இதெல்லாம் பண்றதுக்கு. இதெல்லாம் தாண்டி வரலாற்று ரீதியாக ஒரு விஷயத்த இன்னும் பல பேரை நம்புறாங்க. சில பேர் அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா பெரும்பாலான மக்கள், இந்த அக்கல்ட் சார்ந்த நம்பிக்கையாளர்கள்லாம் இந்த விஷயத்தை ஆமோதிக்கிறாங்க. என்னன்னா, முகலாய படை நம்ம இந்தியாவை ஆண்ட விஷயம் கண்டிப்பா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. அந்த டைம்ல லட்சம் வீரர்களை உள்ளடக்கின மெகா படையை கூட அவங்க வச்சிருந்திருக்காங்களாம். அப்ப அவங்க இந்தியாவில இருந்து பெரும்பாலான பகுதிகளை பிடிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா அசாம்ல குறிப்பிட்டு இந்த மாயம் கிராமம் இருக்குல்ல, அந்த இடத்த மட்டும் பிடிக்க முடியலையா. ஒரு முறை அந்த பகுதியை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த முகலாய படை ஒரு காடு இருக்குமாங்க, அந்த காட்டை தாண்டி உள்ள போறாம இருக்குமா. ஆக்சுவலி இந்த மாயவங்கன்றதே ஃபுல்லா காடு சூழ்ந்த பகுதி தான். உள்ள போனவங்க வெளியே வரலையாங்க. ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியவே தெரியலையா. இது ஒரு மிகப்பெரிய மாயோங் மிஸ்ட்ரியா இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறதாவும் அங்கங்க சில குறிப்புகளை படிக்க முடியுது நம்மளால. இவ்வளோ விஷயங்களை கொண்ட அந்த மாயோங் கிராமம் இருக்குல்ல, அதை சார்ந்த மக்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியவும் வரமாட்டாங்கன்றாங்க அந்த இடத்த விட்டுட்டு. அந்த மாயோங் மக்கள் கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன்ப்பா இது கடோத்கஜன் வாழ்ந்த பூமி, அவர் இங்கே தான் வந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டாரு, அரக்க கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அவர் வச்சிருந்தது இந்த இடம் தான், அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எதுக்காக இங்கேருந்து வரணும், அவர் வாழ்ந்த இந்த பூமியில் வாழ்றது எங்களுக்கான பெருமைன்னு அந்த மக்கள் ஆழமாக சொல்கிறாங்க. இது ப்ரோ, இந்த கடோத்கஜன்ற பேர்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு எங்கேயோ அப்படின்னு இப்போ பல பேருக்கும் டவுட் வருதுல. தெளிவாக சொல்கிற மக்களே, இது ஒரு மகாபாரதம் கேரக்டர். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். என்னன்னா, மகாபாரத கதையில் பீமனுக்கும் இடும்பி அப்படின்ற ஒரு அரக்கிக்கும் பிறந்தவர் தான் இந்த கடோத்கஜன். இடும்பியா, நம்ம இடும்பன் பார்த்துருக்கோம், அவரும் அரக்கர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த ஃபேமிலி தொடர்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணல மக்களே. இந்த பேர் மட்டும் இப்படி இருக்கு, ஆனால் கனெக்டிவிட்டி நம்ம இடுமன் கூட கிடையாது, பழனி இடுமன் கூட. சரி, ஓகே, ரைட்டு. இந்த பேருக்கான மதி தெரியுமா கடோத்கஜனுக்கு? அவரோட தலையை பார்த்தீங்கன்னா கட்ட மாதிரி இருக்குமா, பானை மாதிரி அவ்வளோ பெருசா. இதனால தான் அவருக்கு அந்த பேரே வந்திருக்காங்க கடோத்கஜன் சொல்லிட்டு. மாயாஜால சக்திகள் இருக்குல்ல, அதோட அதிபதியாகவும் மகாபாரதத்தில் போற்றப்பட்டவர் இந்த கடோத்கஜன் கேரக்டர் தான். மாயாஜால சக்தி கொண்ட ஒரே ஒரு கேரக்டரும் இந்த மகாபாரதத்தில் இவர் மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு யூனிக்கான கேரக்டர். அப்பாவை போலவே, அப்பா பீமன் சொன்ன இல்லையா, பீமனுக்கு அடையாளமே என்னங்க, அந்த கதாயுதமா. இந்த கதாயுதத்தை வச்சு போர் புரிகிற வல்லமையும் இந்த மாயாஜால சக்தி கொண்ட கடோத்கஜனுக்கு இருந்திருக்கான். இவருக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க, அவங்க பேரு அகிலாவதி. இந்த நாககுலம் நாகவம்சம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுல வந்து நாக கன்னியா கிட்டத்தட்ட ஒரு அரசி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட வந்து இந்த அகிலாவதி. இந்த அகிலாவதிக்கும் கடோத்கஜனுக்கும் ஒரு மகனும் இருக்காரு, அவர் பேரு பாரிக்கர். இப்போ இந்த பாரிக்கர்ன்ற ஃப்ரேஸ் யார் பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனெக்ட் இப்போ மாதிரி உங்களுக்கு போகும். இந்த கடோத்கஜனுக்கு இன்னொரு பேரும் இருக்காங்க, நிசி சரன்னு சொல்றாங்க. நடு நிசிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இரவு, ஓகேவா, இரவை குறிக்கிறது கருமை. இந்த பேர் அவருக்கு வர காரணம் என்னன்னா, சூரிய அஸ்தமனமாக ஆக இருள் சூழ சூழதான் இந்த அரக்கர் குலத்தவரான கடோத்கஜனுக்கு சக்தி அதிகரிக்குமா. ஸோ இதனாலேயே இரவுல இவரை வெல்றது கிட்டத்தட்ட முடியாத காரணம்னு சொல்லிட்டு தான் நிதி சரண் ஒரு பேர் அவருக்கு வச்சிருக்காங்க. இப்போ ஏற்பட்ட கடோத்கஜன் தன்னோட வித்தைகளை கத்துக்கிட்டது, அந்த அரக்கர் கூட்டத்தை வழி நடத்துறது எல்லாமே இந்த மாயோங் கிராமத்தை பேஸ் பண்ணி தான் பல பேராளமா நம்புறாங்க. இப்போ மகாபாரத போர், இந்த குருஷேத்திர போர் இருக்குல்ல, அந்த போர் மூடுற சூழல். அப்போ கிருஷ்ணருக்கு கண்ணை உறுத்திட்டே இருந்த விஷயம் பீமனோட பையன் இந்த கடோத்கஜன். ஆனா வெளியவே வரவும் மாட்டாப்ல. அப்பாக்கு எப்பயாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும் வந்து நிப்பன்னு ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அவரை நம்ம இந்த போருக்குள்ள இழுத்துட்டோம்னாக்கா கௌரவர்கள் நாம காலி பண்றதுக்கு ஒரு கருவியா இருப்பாருன்னு கிருஷ்ணன் நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அர்ஜுனன் உயிரை கர்ணன் கிட்ட இருந்து காப்பாற்றணும். இதுக்கும் கடோத்கஜன் தான் ரெண்டாவது துருப்புச்சின்னு ஒரு தெரிஞ்சிருக்கு. முதல் துருப்புச்சிட்டு வேற யாரா இருக்க முடியும், கர்ணனோட அம்மா தான். சரி, விட்டுருங்க. பாண்டவருக்காக கடோத்கஜன் போர்ல களமிறங்குறாருங்க. ஏன்னா கடோத்கஜன் அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர மாட்டாரு. பட் அவரோட அப்பாவை வச்சு கடோத்கஜனை போருக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டாரு கிருஷ்ண பெருமான். போருக்குள்ள வந்து அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. 13ஆம் நாள் போர் இருக்குல்ல, அப்ப அபிமன்யு கொல்லப்படுற விஷயம் கண்டிப்பா மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த கேரக்டர் பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்த நாள் 14ஆம் நாள் போர் இருக்கு பாத்தீங்களா,
அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக நைட்டில் எல்லாம் போர் புரியுறாங்க. இரவில் போர்ன்றது மகாபாரதத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது அந்த 14வது நாளில் தான். இங்கே தான் நீங்கள் கடோத்கஜனோட பவரை கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும். அதாவது சூரிய அஸ்தமனமான பிற்பாடு கடோத்கஜன் பவர் எல்லாரும் விவரிக்க முடியாத அளவுக்கு மேலே போகணும்னு சொல்லியிருந்தல. ஸோ நைட்டில் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அங்கே யாரோட கைங்க ஓங்கி இருக்கும்? ஆப்வியஸா பாண்டவர்கள் கை தான். துரியோதனன் எடுத்த அந்த முடிவு நைட்ல நம்ம போர் புரிவோன்னு கடைசியில் கௌரவர்கள் படம் இருக்குல்ல, அதை அச்சு துவம்சம் பண்றாரு கடோத்கஜன். கிட்டத்தட்ட வானராவிய உயரத்துக்கு வளர்ந்து அங்க வர்ற கௌரவ படைகளை சர்வநாசம் பண்றாரு. நசுக்கி சாவடிக்கிறது, பிதிக்கி சாவடிக்கிறது, மிதிச்சு சாகடிக்கிறதுன்னு இப்படி பல பேரை சாகடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த துரியோதனா பதட்டமாயிட்டாப்ல. ஐயோ, இந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஞாபகமே வச்சுக்கலையே அப்படின்ட்டு குட்டு குடுன்னு ஓடி போயிட்டு கர்ணன் கிட்ட முறையிடுறாரு. எப்பா தயவு செஞ்சு வா, உன்கிட்ட ஒரு பெரிய அஸ்திரம் ஒன்று வச்சிருக்கல, இந்திரன் கொடுத்த ஒரு அஸ்திரம், அதான் வைஜெயந்தி. அந்த அஸ்திரத்தை வச்சு இவன் கதையை முடிச்சு ஒண்ணு கெஞ்சுறாரு. ஆனா கர்ணன் தெளிவா சொல்லிட்டாரு, அர்ஜுனனை நான் வீழ்த்தணும் அப்படின்னா அதுவும் ஒரே முறை மட்டும் தான் அஸ்திரத்தை ஏவ முடியும். அவர் மேல வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே ஒரு ஆயுதம் இது மட்டும்தான், வைஜெயந்தி அஸ்திரம். இதை நான் இவர் மேல பாவிச்சிட்டா அர்ஜுன் மேல நான் இதை பாவிக்க முடியும்னு ஒரு முடியாதுன்னு இருக்காரு. ஆனாலும் துரியோதனன் வீட்லயே என்னென்னமோ கர்ணன் கிட்ட சொல்லி, ஏன்பா இப்ப போர்ல நீ காப்பாத்து, ஏன்னா இவன் விட்டா ஒரே ஆளா போரே முடிச்சிடாம போல இருக்கு கடவுக்கச்ச, ஆனால் இவனை மட்டும் முடிச்சிரு, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலான்னு அவர் சொல்லவே கிட்டத்தட்ட ஆணை இட்டாரா. இதை கர்ணன் மறுக்க முடியாதுல்ல. இவர் அந்த வைஜெயந்தி அஸ்திரத்தை கடோத்கஜன் மேல ஏவி கொன்னாருங்க. அவ்வளோ பெரிய மாயாஜால சக்தியோட அதிபதியான கடோத்கஜனையே கொன்னவர் தான் நம்ம கர்ணன். எல்லா இடத்துலையும் கர்ணனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்குல்ல. கொண்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மகாபாரத போர்ல என்ன ஆச்சுன்னு ரெஸ்ட் ஹிஸ்டரி கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கடோத்கஜன் கொல்லப்பட்டதை கிருஷ்ணர் கொண்டாடினார். ஆக்சுவலா அவர் சொல்லிதான் கடோத்கஜன் பீமன் மூலமா உள்ள வர வைக்கப்பட்டிருந்தாரு. இந்த கடோத்கஜன் கொல்லப்பட்டதை பார்த்து பாண்டவர்கள்லாம் கதறி அழுத அதே நேரம் கிருஷ்ணர் கொண்டாடுறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த அஸ்திரத்தை கர்ணன் கண்டிப்பா கடோத்கஜன் மேல பயன்படுத்துவான், கர்ணனோட முடிவுக்கு அதுதான் ஒரு வழியா இருக்கும்னு நினைச்சார்ல. கிட்டத்தட்ட அதுதான் நடந்துச்சு. பிகாஸ் கர்ணனை முடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட கௌரவ படையை முடிச்சதுக்கு சமம். இதைத்தான் கிருஷ்ணர் நினைச்சாப்புல காய் நகர்த்தினாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா அந்த அஸ்திரம் அர்ஜுனனை நோக்கி பாஞ்சிருக்கும். அந்த அஸ்திரத்தோட மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு மேல அந்த அஸ்திரம் பயன்படுத்தப்படுதோ அவர் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தாலும் காலி, கதை முடிஞ்சிடும். அப்பேற்பட்ட அஸ்திரத்தை கர்ணன் துரியோதன பேச்சு கேட்டு கடோத்கஜன் மேல போட்டு ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுருந்தாப்புல. ஸோ கடோத்கஜன்ற ஒரு கேரக்டர் இல்லைனா மகாபாரத ஸ்டோரி எப்படி எண்டா இருக்கும்னு நீங்களே இப்ப நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட மிக முக்கியமான கேரக்டர் தான் மகாபாரதத்துல இந்த கடோத்கஜன். ஒரே ஒரு மாயாஜால சக்தி கொண்ட கேரக்டர். அரக்கி மகன் அப்படின்னு தான் இந்த கௌரவர்கள்லாம் கடோத்கஜனை கிண்டல் பண்ணுவாங்க. இதுவே கடோத்கஜனுக்கு பெரிய கோபத்தை இவங்க மேல ஏற்படுத்துறதா இருந்துச்சு. எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தானே, பாண்டவர்கள் கௌரவர்லாம், அந்த கதை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எதிரி கூட்டத்துல தன்னோட சொந்த பந்தங்கள் இருந்தாலும் மரியாதை கொடுத்த நல்ல மனுஷங்க இந்த கடோத்கஜன். கட்சியில் அவரை எப்படி போட்டு தள்ளிட்டாங்க. மாயவன்னு ஒரு வில்லேஜை தேடி போனான். கடோத்கஜன் சார்ந்து இவ்வளவு விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் என்ன ஆழமா சொல்றாங்க, மாயவ மக்கள்லாம் நாங்க கடோத்கஜனோட வம்சத்தினர், அவங்க வழி வர்றவங்க, அதனாலதான் மாயாஜலம் சார் நாங்க இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க கடோத்கஜன் சார்ந்து பூஜிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தேடி போகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த கிராமத்துக்கு போறதா இருந்தால் எது கரெக்டான சீசன் கேட்டீங்கன்னா, பல பேர் ரெக்கமெண்ட் பண்றது நவம்பர் மாசத்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுல ஆரம்பிச்சு, ஏன்னா வின்டர் சீசனா இருக்கும் பாத்தீங்களா, அதனால சொல்றாங்க. இதுக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா கவுஹாத்தி ஏர்போர்ட் தான். இது இந்த மாயோங்ல இருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தாங்க தள்ளி இருக்கும் இந்த ஏர்போர்ட். இங்க ஒரு வைல்ட் லைஃப் டெஸ்டினேஷனும் இருக்கு, நேஷனல் பார்க். இது ஆக்சுவலா காசிரங்கான்னு சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட மாயோங்ல இருந்து ஒரு 158 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாயோங் தேடி போறவங்க இந்த ஒரு நேஷனல் பார்க் இருக்குல்ல, இங்கேயும் போயிட்டு வரலாம், என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. ஆனா எத்தனை பேர் தைரியம் வந்து அங்கெல்லாம் போவாங்கலாம் தெரியல. இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிற்பாடும் ஓகே, ஒரு முறை நான் மாயோங்க்கு போயாகணும்ப்பா, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி தெரியுது, நீங்க மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா, நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு பயணத்துக்கு முன்னாடி. அதை முதல்ல இங்க சொல்லிடுறேன். மொதல் விஷயம், மாயாங்கில் இருக்க எல்லாருமே அமானுஷ்யத்தை ப்ராக்டிஸ் பண்றவங்க கிடையாது, இந்த அக்கல்ட்டை ப்ராக்டிஸ் பண்றவங்க கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க. சில பேர் மட்டும் அங்கே இல்லைங்க இது வேணா நான் வேற வேலை செய்கிறேன்னு மற்ற வேலைகள் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அங்கே பல பேர் இந்த அக்கல்ட்டு சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க, அதை தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க பண்ணுற ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, அதை போயிட்டு அங்கே கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் தர்க்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அந்த மக்கள் ஒரு விஷயத்தை நம்பிக்கைன்னு ஃபாலோ பண்ணுறாங்களா, அது நமக்கு சரியாக தோதுபடலைன்னாலும் நம்ம தனியாக போயிருக்கவங்க. அதனால் இதை மனசில் வச்சு நீங்கள் கேட்காம இருக்கிறது நல்லது. மூணாவது, நீங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃப் பண்ணுறீங்களோ இல்லை வீடியோகிராஃப் பண்ணுறீங்களோ, இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அனுமதி கேட்டுருங்க, இதை நான் படம் முடிச்சிக்கலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும் அதை பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் எதனா ஃப்ளாஷ் டீஸ் அடிச்சு விட்டிங்கன்னா, அவங்க அதில் ட்ரிகராகி எதனா பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. அடுத்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் கீனாக இருந்துருங்க. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா
பெரும்பாலும் உடம்பு மறைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பாகங்களை, அது போல் ட்ரெஸ்ஸிங் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். நாகரிகம் சார்ந்த அந்த மக்களுக்கு அறிவு மேலோங்கி இருக்க மக்களே, நம்ம இங்கே பேண்ட் ஷர்ட்லாம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அது போல விஷயம் அங்கேயும் பண்ணுவாங்க. அது ஏதோ வேற்று கிரக மாதிரிலாம் பார்த்துறாதீங்க. அங்கே சில ட்ரெஸ்ஸிங் கோடு மட்டும் இருக்கும். அதை பற்றி மட்டும் இங்கே போகிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம், சில டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க அந்த கிராமத்துக்கிட்ட ட்ராப் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அங்கே வர்றதுக்குன்னு ரெடியாக இருப்பாங்க. அது போல் வாகன ஓட்டிகளை முன்னாடி தொடர்பு கொண்டு அங்கே போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இது ஏதோ அங்கே போனாலே வண்டி போயிடும், நம்ம காலி, இப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சில பேருக்கு பயம் இருக்கும், எதுக்கு அங்கே வந்துக்கிட்டு அப்படின்ட்டு, அதனால் வரமாட்டாங்க. பட் நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் வரத்துக்கும் ரெடியாக தான் இருப்பாங்க. இல்லை, கடைசியான விஷயம், கைடு இல்லாமல் இது போல் இடத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா அங்கே என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறத விட லோக்கல் கைடு இருப்பாங்களே, அவங்க ஹெல்ப்பை நீங்கள் பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். இது எல்லாம் பார்த்து நான் ப்ரோ 1000 ஒருவனை சோழனை தேடி போகிற மாதிரி பெருசாக இருக்குன்னா நினச்சிடாதீங்க. சொல்கிறத கேட்குறப்ப பெருசாக தெரியும். ஒன்ஸ் அங்கே போயிட்டு வந்துட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு ஈஸியாக கூட புரிஞ்சிருக்கலாம். இப்போ சில விஷயம் மாறி கூட இருக்கலாம், யாருக்கண்டா. ஆனால் இந்த மாயோங்கன்ற பேர் இருக்குல்ல, இது ப்ளஸ் அந்த மக்களோட சில ரிச்சுவல்ஸு, வெத்தலை பயன்படுத்தா ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழர்கள் அப்படின்ற கனெக்டும் உள்ள லைட்டாக வராமல் இருக்குல்ல. இதை பற்றி இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களே சில அறிவியல் மூத்தவர்கள்லாம், வயதான பல பேருமே பல வருஷமாக பண்ணுறவங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய ஃபேக்ட் எடுத்துக்க முடியும், கனெக்டிவிட்டி சார்ந்து. ஏன்னா அசாமுனாலே தமிழர் சார்ந்த கல்வெட்டு சார்ந்து நம்ம நிறைய தேடுவோம் பார்த்தீங்களா. இருந்தால் இந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பெகுலேட் பண்ண முடியுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இது போல் இந்தியாவில் நிறைய சுவாரஸ்யமான இடங்கள் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பெருசாக சுற்றி பார்க்காம வெளிநாடுகள் நோக்கி போயிட்டுருக்கோம்ல. என்ன இல்லை, இங்கே ஹாப்பனிங்காக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா டெரைன் சார்ந்தும் இந்த இடத்துல இருக்குது. இது போல் அமானுஷ டெரைனும் இங்கே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்தியாவை சார்ந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் நம்ம ட்ரிப் அடிப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.